இப்படி எல்லாம் சொல்லி வர்ணிக்கிற சுவாமி தேசிகன். என்ன பாசுரம் பாடினார்? திருப்பாவையை ஆரைந்தும், அதுக்கப்புறம் நாச்சியார் திருமணிங்கிற 143 பாசுரங்கள் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணதை சுவாமி தேசிகன் ஒரே பாசுரத்தை சொல்றார். அதனால அந்த ஆடிப்பூரம் திருவில்லிபுத்தூர்ல திருப்பூரம்னு சொல்லுவா. திருவாடி போறது திருப்பூரம்னு சொல்றது. மாச நட்சத்திரத்தையே அவ திருப்பூரம்னு சொல்லுவா. நம்ம எப்படி திருவாதிரைன்னு கொண்டாடுறோமோ அது மாதிரி திருப்பூரம்னு சொல்லுவாவா. அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரத்தில், உயர்ந்த நட்சத்திரத்தில் ஆண்டாளுடையதான அவதாரம். அதனால இந்த ஆண்டாள் அவதரித்த பிறகு மேன்மையாச்சு, எல்லாத்துலேயும் மேன்மை ஏற்பட்டு தான். குழந்தையா இருக்கும் பொழுதே அப்பாட்ட போய் பெருமாள் விஷயமெல்லாம் கேட்பாலாம். ஏன்னா கிருஷ்ணன் பாய் எப்படி வளர்ந்தான், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னு ஆழ்வார், நம்மாழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அப்பாட்ட கேட்பாலாம். அப்பா சொல்லுவாராம், ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுவாராம், மகாவிஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு புராணம், விஷ்ணு புராணத்தை சொல்லுவாராம், கதையெல்லாம் சொல்லுவாராம், ஸ்லோகமெல்லாம் சொல்லுவாராம், சொல்லி அர்த்தத்தை சொல்லி கொடுப்பாராம். குழந்தைக்கு ஆண்டாளுக்கு தகப்பனாரும் ஆச்சாரியனும் ஒருவரே ஆனார். நம்முடைய சுவாமி தேசிகன் திருக்குமாரர் மாதிரி குமார வரதாச்சாரியாருங்கிறதான திருநாமம் அவருக்கு என்னன்னா தகப்பனாரும் சுவாமி தேசிகன் தான். தகப்பனாரே ஆச்சாரியர், ஆச்சாரியனாகவும் ஆனார். அந்த மாதிரி ஆண்டாளுக்கு பரம பாக்கியம் என்ன கிடைச்சதுன்னா தகப்பனாரே ஆச்சாரியனாக ஆனார். அதனால ஆச்சாரியன்ட்ட எல்லா விஷயத்தையும் கிரகிச்சுட்டாலும். அப்பா கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறாளாம் ஆண்டாள். தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வ குஹாசயஹ. தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வ குஹாசயஹ. ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலஹ. தேவக்யாம் தேவரூபிண்யாம். தேவகி அம்மாளுக்கு கர்ப்ப சின்னங்கள் ஏற்பட்ட உடனேயே அவள் ரூபம் அப்படியே தேஜஸா இருந்துதான், சர்வ தேவதா ஸ்வரூபமா இருந்ததுன்னு பாகவதம் வர்ணிக்கிறது. சுகபிரம்மம் சொல்றார். ஏன்னா நம்ம பார்த்து இருக்கிற ஒரு பொண்ணே கர்ப்பமா இருந்துட்டான்னா அந்த முகம் எப்படி நமக்கு எவ்வளவு அழகா இருக்கு. குழந்தை கர்ப்பஸ்திரீக்கு எவ்வளவு முகம் அழகா இருக்கும். அப்படின்னா பரமாத்மாவையே வயிற்றில் அவ பெக்கணுமானால், பெற்றுக்கொள்ளணுமானால் அவருடைய முகம் இப்படி இருக்கும். தேவதைகள்லாம் வந்து வணங்கும்படியா இருக்கும். சர்வ தேவதா ஸ்வரூபமாக இருக்கிறார் அப்படின்னுட்டு சந்தோஷப்படுறாள். அதை வந்து இப்ப சுகபிரம்ம அனுபவிக்கிறார். எப்படி குழந்தை பிறந்தது? தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணமோ, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணோ, சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம், ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம், பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம், மகார்கவைடூர்யம் கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலோ, உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத, வசுதேவ ஐக்ஷத, வசுதேவ ஐக்ஷத, வசுதேவ ஐக்ஷத. கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கிறார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். குழந்தை அவ்வளவு அழகா இருக்கே, அற்புதமான குழந்தையாச்சே. பாலகம் அம்புஜேக்ஷணம்னு ஒண்ணு. அம்புஜேக்ஷணம்னா தாமரை போன்றதான கண்கள்னு அர்த்தம். பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்திலையும் எதையோ மாத்திப்பார், கண்ணை மாத்திரம் மாத்திக்கிறது இல்லையா. கண்ணு மட்டும் அதான் நம்மாழ்வார் சொல்றார், பங்கைய கண்ணனெங்கோ பவள செவ்வாயனெங்கோன்னு அனுபவிக்கிறார். அதே மாதிரி அந்த கண்ணை வந்து சொல்லும்போது யாரும் பீஷ்மரே சொல்றார், சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரே